செய்வினைன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அது அதர்வன வேதத்தில் வர ஒரு சப்ஜெக்ட். அதை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு சாரர் பயன்படுத்துகிறாங்கிறது உண்மைதான். ஆனால் ரியலாகவே நம்மளுக்கு குலதெய்வத்தோட ஒரு சக்தி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கிட்ட வர முடியாது. நானே மறந்து போன அனுபவம் எனக்கே ஒருத்தர் பண்ணிட்டார். ஆனால் எனக்கு தெரியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏதோ சிம்டமெட்டிக் தெரிஞ்சு. ஆமாம், இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம் சார். எனக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் நெய்வேலிக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லை. அங்கேருந்து ஒரு அம்மா வருது சார் வேலைக்கு, வீட்டுக்கு சமையல் செய்ய தெரியுது. சரி செய்யுமா அப்படின்றோம். ஒரு 3 நாள் கழித்து சொல்லுது, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் குலதெய்வம் கண்ணை கட்டிட்டு உங்கள் சொந்தக்காரங்க அந்த மாதிரி தப்பு வேலை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துருங்கய்யா. சமையலுக்கு வந்தம்மா? ஆமாம் சார். அந்த அம்மா யாருன்னு தெரியாது சார், சத்தியமாக தெரியுதுங்க. என்னம்மா சொல்கிற நீ விளையாட்டு சொல்கிறியா? அது எங்கிட்ட பணங்கன்னு எதிர்பார்த்து எனக்கு என் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். கரெக்டாக இந்த ஊரில் இருக்குது, இந்த மலை மேலே இருக்குதுன்னு சொல்லுது சார். இது இப்போ பெரிய பிரச்சனையாக போச்சு. சரி, அப்போ நம்ம துரை சுப்பத்துக்கிட்ட கேட்டேன், சுப்பு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு நினச்சின்னு. ஆனால் ஐயா என்னையா கரெக்ட் தான் வருதுன்றார் அவர். உடனே கிளம்புங்க அப்படின்னாரு. அதில் நம்ம ஜீவனாலையும் வந்துடுச்சு. இந்த டேட், இந்த டைம், இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த இடத்துல கரெக்டாக பண்ணாங்க, இந்த பூஜையார் தான் பண்ணார்னு வேறு வந்துச்சு. அப்புறம் இந்த காவல்துறையில் இணைந்து இருக்கும்ல, தப்புன்னு காவல்துறை நண்பர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த ஊருக்கு போய் அந்த பூஜாரி அள்ளி பிடிச்சி தூக்கணும். ஒன்றுமே கேட்கல, தம்பி எது தப்பு நாங்கள் எதுவும் கேட்கல, இது நடந்துச்சா? அப்படியே அவன் காலில் விழுகிறான் சார். சத்தியமாக நடந்துச்சு. அதாவது குலதெய்வத்தோட கண்ணை கட்டிட்டு நம்மளுக்கு எதிராக ஒரு மந்திரங்களை சொன்னால் அது ஜெயிக்கும். இதில் நம்ம நாடியில் என்ன பண்ணிச்சுன்னா, என்ன பண்ணால் திருப்பி அது நியூட்ரல் ஆகணும் வந்துச்சு. அந்த பூஜையை அங்கேயே உட்காந்து பண்ணிட்டோம். அங்கேயே உட்காந்து ஒரு 3-4 மணி நேரம் பூஜையை அங்கேயே உட்காந்து பண்ணி எல்லாம் பண்ணோன்னா கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பாருங்கள், அந்த நாடியில் சொல்லியிருந்த அந்த விஷயம் என்னென்னா, யார் அந்த வேலையை பண்ணாங்களோ அவங்க இன்றைக்கி நிர்கதி ஆகிட்டாங்க. அதுதான் பண்ணவங்களுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் அடிக்க முடியல சார். சுத்தமாக நிர்கதி ஆகிட்டாங்க. இந்த செதைடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம், அவங்க வீட்டில் இருந்தால் சுமங்கல மங்களகரமான காரியம் எது நடக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த நம்மளை பார்க்குற இந்த நம்மளுடைய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னென்னா, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, குலதெய்வத்துக்கு அந்த உங்களுடைய ஒரு பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாளில் மினிமமாவது ஒரு அர்ச்சனையாவது பண்ணுங்க.